ஜோதா பேகம் பிழைத்து விடுவாரா வைத்தியரே? முயன்று கொண்டிருக்கிறேன் ஷெஹன்ஷா. கொடிய விஷமாக இருக்கிறது. கருணாகத்தின் விஷத்தை விட கொடிய விஷம். ஜோதா பேகம் சுய நினைவோடு இருந்தால் வாந்தி எடுக்க செய்து பிழைக்க வைக்கலாம். ஆனால் இவர் மயக்கம் அடைந்து விட்டார். இவை அனைத்தும் அந்த அபுமாலியால் தான் நடந்திருக்கின்றது. இன்று இப்போதே அந்த அபுமாலியின் தலையை வெட்டிவிடுங்கள். எச்சரிக்கையாக இருங்கள். ருக்கையா பேகத்திற்கு ஆபத்து விளைவிக்குமாறு நாம் எதுவும் செய்யக்கூடாது. பெனசீரை 4 புறத்திலிருந்தும் சுற்றி வளையுங்கள். நம் கண்களில் மண்ணை தூவிவிட்டு அவள் செல்லக்கூடாது. அவள் நம் பார்வையில் இருக்கும் வரை ருக்கியா பேகத்தின் உயிர் பாதுகாப்பாக இருக்கும். அவளை பின்தொடருங்கள். எங்கே அந்த அபுமாலி? தப்பி விட்டானா? என அபுமாலி சிறையிலிருந்து தப்பி விட்டானா? அவன் அனுப்பிய தாசி என்னை கொல்ல வந்திருக்கிறாள். ஜோதா பேகம் இறந்து கொண்டிருக்கிறார். ருக்கையா பேகத்தை அவள்